independent sample ரெண்டு இருக்கும், ரெண்டு group இருக்கும். One sample னா ஒரே group தான். கம்பேர் பண்ணது. Food quality நூறு பேருக்கு சர்வீஸ் ஃபுட்டோட டேஸ்ட் பத்தி 100 பேர் சர்வே பண்ணலையா, இந்த 100 பேர் ஒப்பீனியனும் ஒரே மாதிரி இருக்கா டிஃபரெண்ட். இதுக்கு ஜெனரல் கம்பேர் பண்ணாம அந்த குரூப்பே 100 பேர் ஒண்ணா ஆக்கி அந்த 100 பேரோட டேட்டாவும் மீன் ஸ்கோர் ஒரே மாதிரி இருக்கா வேற மாதிரி இருக்கா ஸ்டடீஸ். அப்ப அது அந்த கான்செப்ட் என்ன பண்ணோம், ஹைபோதசிஸ் there is no significant difference between there is no significant difference about the food taste among the consumers. அது 100 பேர் ஒரே குரூப்ல 100 பேரோட மீன் ஸ்கோரும் ஒரே மாதிரி இருக்கா வேரி ஆகுனா you can apply for one sample test. You can apply for one sample test. புரியுதா? So these are the mean difference. These are the mean difference test. அடுத்தது paired sample test. paired sample test. இது நான் வார்த்தை எழுதல. என்னது? pair. என்ன pair? சூப்பர். யாரக? என்னனானே கம்பேர் பண்ணிருக்கேன். அதான் முக்கியம். pairனா நானே ஒரு pair. ரைட்? பிஃபோர் யோகா என்னுடைய பிஹேவியர் இருந்துச்சு. யோகா ட்ரைனிங் பண்ணிச்சுக்கேன். பிஃபோர் யோகா என்னுடைய ஹேபிட் இருந்துச்சு. ஒரு வாரம் யோகா போயிட்டு என்னுடைய ஹேபிட் இருந்துச்சு. தட் இஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். திஸ் இஸ் கால்ட் அஸ் பேர். ஒரே தான் டேஸ்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் டேஸ்ட் எடுத்துக்கோ. ஃபுட் டேஸ்ட் ஃபுட் டேஸ்ட் எப்படி இருக்குது பார்க்கலாம். நானே தான் ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஃபுட் டேஸ்ட் என்னது, யோகா பண்ணிட்டு வந்து ஃபுட் டேஸ்ட் பண்ணா அது எப்படி இருக்குது, யோகா பண்ண பிறகு முன்னாடி பின்னாடி. ஸோ இட்ஸ் கால்ட் ஃபேக்ட். ஒரே செட் ஆஃப் டேட்டா கம்பேர் வித் தி ஃபேக்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். பிஃபோர் ட்ரைனிங் வாட் இஸ் த ப்ரொடக்டிவிட்டி, ஆஃப்டர் ட்ரைனிங் வாட் இஸ் த ப்ரொடக்டிவிட்டி. Before ICSR workshop, what is your knowledge about research? Okay, before attending ICSR workshop, what is your knowledge about research? After attending 1 week after attending the workshop, what is your knowledge of research? So this is called as in the situation you can apply fair test. This is a four big. This is a four. அடுத்து coming to the size square. இது பாராமீட்டர் யூஸ் பண்றாங்க, நான் பாராமீட்டர் யூஸ் பண்றாங்க. ஓகே, சைஸ் ஸ்கொயர் பெருசா கண்டிஷன் ஒன்றும் தேவையில்ல. பாராமீட்டர் யூஸ் பண்றாங்க, நான் பாராமீட்டர் யூஸ் பண்றாங்க. ஸோ பாராமீட்டர் யூஸ் பண்ணா என்ன சைஸ் ஸ்கொயர் கான்செப்ட் என்ன? ஸோ இது எல்லாமே டு ஃபைண்ட் அவுட் த மீன் டிஃபரன்ஸ். ANOVA, ஒன் சாம்பிள் டி டெஸ்ட், பேரண்ட் டி டெஸ்ட், டிவைட் சாம்பிள் டி டெஸ்ட், இதெல்லாம் என்னது டு ஃபைண்ட் அவுட் த மீன் டிஃபரன்ஸ். ரைட்டா? சைஸ் ஸ்கொயர் கான்செப்ட் என்ன? டு ஃபைண்ட் அவுட் த அசோசியேஷன். To find out the association. எத்தனை வேரியபிள் இருக்கு? Here also 2 variable. Here also 2 variable. Chi square. So concept of the chi square is to find out the association between independent variable versus dependent. Right? In the condition the independent variable versus dependent variable. Right? Independent variable